வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தேங்காய் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு, கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே வறுபட்டதும் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நிலக்கடலை நல்லா வறுபடுற வரைக்கும் நாம் இது நல்லா வறுத்துடலாம். இப்போது கடலை நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கொத்தமல்லி மிக்சரை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தேங்காய் கொத்தமல்லி சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.